என்ன பண்ண போகிறேன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல, வெறும் இட்லியும் கொஞ்சம் தேங்காய் சட்னி. அப்புறம் நைட்டு ஏற்கனவே அம்மாவுக்கு மார்னிங் வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பெருசாக விதவிதமாலாம் ஒன்றும் செய்யலை. இட்லி பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லி அரிசியெல்லாம் போட்டு செய்யலை, வெறும் ரேஷன் கடையில் கொடுக்குற புழுங்கரிசி பச்சரிசி இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்லி நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு நல்லா தான் வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிளாக் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் போட்டிருக்கேன். பிடிக்குதான்னு பாருங்கள். இட்லி நான் எடுக்கிறேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. குறை சொல்கிற மாதிரி தான் வரும் இட்லி, இட்லி கொஞ்சம் நல்லாவே வரும். ஆஹா, சட்னி அற்புதமாக இருக்கும் போலயே. அவ்வளோதான். நான் வந்து தட்டில் எண்ணெய் தட்டி ஊட்ட மாட்டேன், வெறும் இதுதான் போடுவேன், துணி தான் போட்டு தான் ஊட்டுவேன். பாருங்கள் ஒன்றும் ஒட்டாவும் வருது பாருங்கள். இட்லி வந்து பெட்ட வருதுதான் அர்த்தம். ஸோ எங்கள் வீட்டில் இட்லி இப்படி தான் இருக்கும், அவ்வளோ அது மாதிரிலாம் இருக்காது. ஓகே, நைட் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன டின்னர்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா கம்பல்சரி லைக் பட்டன் அழுத்துங்க.